உனக்கு என்னடி வேணும்? நீ நானா? நீ நிம்மதியா இருக்க கூடாது. ஓகே, நான் நிம்மதியா இல்ல. போ. ஏமா மலரு, தனலட்சுமியை சந்திச்சல நம்ம சம்பந்தக்காரங்க. அண்ணி அறிமுகப்படுத்தினாங்க. உன்னை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தாங்க ராஜவேல் என்ன, பாலமுருகனும் மலரும் எங்க பிள்ளைங்கதான். தனலட்சுமி, இன்னும் எத்தனை ஆளுங்களை எங்க வீட்டுல இருந்து களவாடிட்டு போவ? அண்ணே, நீங்களும் எங்க கூட வந்துருங்க. கூட்டிட்டு போமா? ஏய் இருமா, இருங்க இருங்க. மலர் இருக்கப்பவே விஷயங்களை பேசிடுவோம். மலரு, பாலமுருகனுக்கு நாங்க ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். பொண்ணு யாருன்னு சாப்பாட்டு பந்தியில உங்களுக்கு அரசல் புரசலா புரிஞ்சிடும். தனலட்சுமி, நேரடியா விஷயத்த சொல்லுமா. மலரு, அந்த பொண்ணு தனலட்சுமிக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். பொண்ணு நிறைய படிச்சு கம்ப்யூட்டர் கம்பெனில பெரிய பதவியில இருக்கு. பேரு வெண்ணிலா. நீ பார்த்திருப்ப. பாலமுருகனுக்கு சரியான ஜோடி வெண்ணிலா தான். பாலமுருகனும் வெண்ணிலாவும் சேர்ந்து நிக்கிறத பார்த்தா சும்மா தக தகன்னு பார்க்கவே லட்சணமா இருக்கும். யார்கிட்டயாவது பிரஷர் மாத்திரம் இருக்கா? யாருக்கு பிரஷரு? இப்ப எனக்கு. அப்புறம் கவலைப்படாதீங்க, வாங்க ஆள் அனுப்புறேன். மலரு, பாலமுருகன் கிட்ட அரசல் புரசலா இந்த கல்யாண விஷயத்த பேசணும். அவன் எந்த மறுப்பும் சொல்லல. பிடிச்சிருக்க போய் தானே பதில் பேசல. நான் வெண்ணிலா கிட்ட நேரடியாவே பேசிட்டேன். அவளுக்கு பாலமுருகன்னா உசிறு. ரெண்டு பேரும் நல்லபடியா ஜோடி சேரணும் தான் நான் கருப்பு கிட்ட வேண்டுனேன். கச்சிதமா மாலை உங்க கழுத்துல விழுந்துடுச்சு. தெய்வமே இதுதான் அடுத்த பொண்ணு மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணிடுச்சு. நீங்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தெய்வான கல்யாணம் முடிஞ்சதும் பாலமுருகனுக்கு கல்யாணம். என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இனி பேச என்ன இருக்கு ராஜவேலு? அதுவும் சரிதான். வெண்ணிலாவை யாருக்கு பிடிக்காது? இருந்தாலும் நீ உன் வாயால சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு தடவை பாலா கிட்ட பேசிக்குவானே. தாராளமா. தம்பி கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்றத நூல் பெசகாம கேக்குற பையன் அவன். மதனி, இருந்தாலும் அக்காவும் தம்பியும் பேசிக்கிறது நல்லது தானே. இன்னைக்கே இப்பவே பேசிருமா? சரிங்கண்ணே. மழை கடுமையா இருக்கும் போல் இருக்கே, பார்க்கும் போதே தெரியுதே. இடியும் மின்னலுமா இருக்கே. இடி சத்தமும் கேட்கலையே. இப்பதானே வானம் கருத்திருக்கு, இடி வரும். மலர், நம்ம குடும்ப தொடர்பு அருந்துடக்கூடாது. பாலமுருகன் வெண்ணிலா கல்யாணத்தை நாங்க முன்னாடி நின்று நடத்துறோம். சீக்கிரம் உங்க பக்கம் சம்மதத்தை சொல்லுங்க. சரிங்கக்கா.